வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். வார பலன் ஜனவரி மாதம் 18ஆம் தேதி தொடங்கி 24ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் புதுசாக ஏதாவது கிரக மாறுதல்கள் இருக்கான்னு பார்த்தா இல்லை. சென்ற வாரம் எப்படி அமைப்பு ஏற்பட்டதோ அது தொடர்ந்து இருக்கிறது. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனான சுக்கிரன் 9ஆம் வீடு, செவ்வாய் உச்சம் பெற்று அதே 9ஆம் வீடான மகரத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூரியன், அப்புறம் இந்த வாரம் மத்தியமத்தில் சந்திரன், எல்லா கிரகமும் அணிவகுத்து நிற்கின்றன. சூரியன், சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், புதன், இவ்வளோ பேரும் அங்கே நிற்கிறாங்க. சரி, இந்த மாதிரியான ஒரு சூழலில் குரு 2ஆம் வீட்டில் இருக்கார், சனி 11ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரம்? இட்ஸ் அ பீரியட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நிறையா சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கூடி வரும். எதிர்பார்க்காத சில நிகழ்வுகள், இதெல்லாம் பிளான் பண்ணி நடக்காது. திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது, நல்ல தகவல், முக்கியமான தகவல் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்குன்னா டூ பிஸி ஷெட்யூல்மோ, எதை பற்றி யோசிக்க நேரம் இல்லை. ஒரு ஆறு வேகமாக ஓடுறது, அதில் நீங்கள் படகுல போயிட்டுருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு துடுப்பு போடுற படகுன்னு வைங்களேன், ஓரளவுக்கு தான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆற்றின் வேகத்தில் அந்த படகு போகும். அதுபோல் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளானிங்கை விட நடக்கக்கூடிய அந்த ஒரு அதாவது அந்த தண்ணீர் ஓட்டத்துக்கு தகுந்தாற்போல் நம்ம போகிற போல் நம்மளை எடுத்துகிட்டு போயிடும் அது. அப்போ அது மோசமாக கொண்டு போய் எங்கேயா சொருக போதான்னு பயப்படாதீங்க. அது ஒரு ரொம்ப நல்ல விஷயத்துக்கு உங்களை தயார்படுத்தக்கூடிய ஒரு ரொம்ப சாதகமான சூழல். அதில் சொல்லுவாங்க அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால்தான் நினைத்து பார்க்க முடியாத சில நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலம். நீங்கள் எதை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை விட ஒரு பங்கு கூடத்தான் நீங்கள் சாதிப்பீங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிறது ஒன்றா இருக்கும், நடப்பது ஒன்று வேறாக இருக்கும். ஆனால் அந்த நடப்பது நீங்கள் நினைப்பதை விட சிறந்ததாக இருக்கும். தெய்வ அனுகூலம் மிக சிறப்பாக இருக்கிறது. முயற்சியினால் சில காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதிகமான முயற்சி இல்லாமையே காரியங்கள் நடக்கக்கூடிய காலம். இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரே ஒரு அட்வைஸ் தான், என்னென்னா ஓப்பன் யுவர் ஐஸ் அண்ட் இயர்ஸுமாங்க. கண்களையும் காதுகளையும் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். செய்திகளும் வரலாம், விஷயங்களும் நடக்கலாம், கண்ணால் பார்ப்பதும் இருக்கும். அது போன்ற ஒரு காலமாக இருப்பதால் அனைத்து தரப்பினருக்கும் மிக மிக முன்னேற்றமான, சில நேரங்களில் நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு. அது போன்ற ஒரு சூழல்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாரமாக இது அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.